குழந்தை விளையாடுறது. பாவம் என்னமா அழுது பாரு குழந்தை. வேண்டாம் பாட்டாடி பண்ணமா உன் மகன் செய்த வேலைய. ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம என் வீட்டுல வேலைக்காரியா இருந்து குழப்பம் நடத்துறாங்க மட்டும் மறந்துடாதே. என்ன பர்வதம், குழந்தைங்க விளையாட்டுல ஏதோ தவறு செஞ்சா அதை போய் பிரமாதப்படுத்திக்கிட்டு கோவிச்சுக்கிறீங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க இப்ப இடம் கொடுத்து தான் இந்த தடிப்பைய தலைமையில ஏறிட்டு கூத்தடிக்கிறான். டேய், வேலைக்காரி மகனா ஒழுங்கா நடந்துக்கா. இன்னொரு தடவை என் பொண்ணு மீனா கூட கூத்தடிச்சுட்டு இருந்தா உன் முதுகத்தோட உடிச்சிருவேன். ஜாக்கிரதை. வா வா. என்ன இருந்தாலும் பருவதம், உனக்கு இவ்வளவு பதட்டம் கூடாது. போனா போகுது உங்க இஷ்டத்துக்கு விட்டதுனாலதான் ஒன்னொன்னு அளவுக்கு மீறி சொல்லுதுதான். இவன் என்னடா இந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியறான். நம்ம பெரிய பொண்ணு ஜமுனா என்னடான்னா உங்க பழைய சிநேகிதர் அதான் சதானந்தம் இல்ல, அவருக்குள்ள கண்ணனை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 7 தடவை போயிட்டு வரது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அவ போயிட்டு வந்தா என்ன, நாம தான் அவங்க வீட்டுக்கு போகலைன்னாலும் அவளாவது போயிட்டு வருது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சதானந்தம் ஏழைன்னாலும் எனக்கு நெடுநாளைய சிநேகிதர். ஏன் பருவம், நீயே ஒரு காலத்துல நம்ம ஜமுனாவை கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு சொன்னதை மறந்துட்டியா? அந்த காலத்துல ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அதுக்காக வெத்தா பாக்கு மாத்திக்கிட்டோமா இல்ல அக்ரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆனாலும் பாருங்க, நான் சொல்லிட்டேன், உங்க பழைய பஞ்சாங்கத்தை மூட்டை கட்டி வச்சிருங்க. ராஜாராம், ராஜாராம், யாருங்க? யாரு வேணும்? ஐயா இல்லையாப்பா? ஐயெல்லாம் பீச்சுக்கு போயிருக்காங்களே. ஏன்பா ஜமுனா இருக்காளா? இருக்காங்க. நீங்க யாரு? நீ போய் சொல்லப்பா, சதானந்தமும் அமிர்தமும் வந்திருக்காங்கன்னு. சரிங்க. நான் யாருன்னு சொல்லலீங்களே. நான் வந்துங்க இங்க எம்சி, அதாவது மாஸ்டர் ஆஃப் குக்கிங். இப்ப புதுசா சேர்ந்திருக்கேன். என் பேர் வந்து உதறல் வேலு. எதை சும்மா தாளத்தோட தான் உதறிக்கிட்டே இருப்பேன். ஸ்பூன் கரண்டி அதெல்லாம் தூட்டுவா பறக்கும். மியூசிக்ல அவ்வளோ டேஸ்ட். நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் ஜமுனாமாவை கூட்டிட்டு வரேன். ஜமுனாமா, உங்களை யார தேடிட்டு வந்திருக்காங்க. என்னையா? அவங்களா இருக்கும். வரேன். வாங்க வாங்க. அப்படி இப்படியே கடைசியில எனக்காக வந்துட்டீங்களே. வேணும்னுதான் 2 நாளா உங்க வீட்டுக்கு வராம இருந்தேன். அப்போவாவது நீங்க இங்க வருவீங்களா இல்லையான்னு பார்த்தேன். வந்துட்டீங்க. ஜமுனா, உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் வந்திருக்க கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு வந்தோமா. இனிமே எங்களை இது மாதிரி சோதனை பண்ணாது ஜமுனா. அப்படின்னா நீங்களும் இங்க அடிக்கடி வரணும். அது முடியாதுங்க. உங்க அப்பா ராஜாராம் இப்போ ஒரு பெரிய பணக்கார சீமா, நானும் எப்போதும் போல பரமகள். ஆனா நீங்க 2 பேரும் இனப்பிரியாமத்தானே இருந்து வந்தீங்க. அது அந்த காலத்துல. சொல்லுமா, சொல்லு. தோப்புக்கு போடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ ஒழுங்கா இருந்தா அதுவே போதும். ஒழுங்கா இருக்கணும், தப்பே செய்யக்கூடாது, இப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாமா எனக்கே தெரியாம திடீர்னு நான் தப்ப செஞ்சிடுறேன். அதுதான் கூடாது வேணும். இனிமே இப்படி எல்லாம் செய்யாதே. சரி, சாப்பிடவா? வேண்டாம்மா, தப்பு செய்யற பசங்களை வாதியா தண்டிக்கிறது வழக்கம் இல்லையம்மா. நானே வாதியாக்கிட்டு என்னையே நான் தண்டிச்சுக்க போறேன். இல்ல போற நான் சாப்பிடவே போறது இல்ல. இனிமே நீ தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வா வா. எனக்கு வரலையே. பசிக்க பசிக்க பட்டி போட்டாதான் தப்பு செய்ய போகும்போது எனக்கு வரும். அதுதான் எனக்கு சரியான தண்டனை. நான் போறேன்மா. வேணும் வேணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு கிடையாது, சப்பாத்தி தான். அவங்க எல்லாம் வந்துட்டும் ஒரேடியா சர்வ் பண்ணிடுறேன். இல்லாட்டா அப்புறம் அம்மா வந்து அப்படி மங்கம்மா. அம்மா தாத்தா, நீ நான் ஒன்னும் சாப்பிடலன்னு சொல்லி கூப்பிடு, மறுபடியும் வந்து சாப்பிடுறேன். நீ நச்சு நச்சு சாப்பிட வந்தேன்னா உனக்கு சமையல் பண்ணி போட முடியாது. I am very very sorry. என்னடா இது, சப்பாத்தி கொண்டு வேணா, ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் உள்ளதை கொண்டு வரேன். அப்புறம் பார்த்துக்கலாம்.
சப்பாத்தி என்ன பாட்டி? டபுள் பச்சையா இருக்குதுமோ என்ன பச்சி சாப்பிடு சப்பாத்தி கூட்டு கொண்டாக்கா இப்ப கொண்டாறேன் கொண்டு வந்து விட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்டியா? என் சமையல் நீ பாராட்ட என் கண்ணு குட்டி கூட்டு பார்த்தா பட்டுறியா சாப்பிடுமா கண்ணுமா சாப்பிடு ஹாய் போதுமா என்ன விடுறோம் என்ன விடும் சப்பாத்தி தோ கொண்டு வரேன் சாப்பிடு இன்னைக்குதான் நான் தண்ணியா வந்திருக்க என்ன கூப்பிடாமே வந்த சாப்பிட்டியா சாப்பிடலையா? சாப்பிட்டு இதான் என்கிட்ட வேணாண்டு என்கிட்டயே பேசுறீங்க ஏன் என்ன சாப்பிடல? உண்மையில மண்ணை வச்சு தப்பு செஞ்சு இல்லையா அதனால சாப்பிடல. என்ன வேணும்? எல்லாரும் தான் தப்பு செஞ்சிருக்காங்க. நான் கூட தான் எத்தனை வாட்டி தப்பு செஞ்சிருக்கேன். எஜமானி அம்மா குழந்தைன்னு நான் கண்டிக்காம விட்டுட்டாங்க. நான் வேலைக்காரமா கொஞ்சம் இல்லையா தப்பு செய்யலாமா? வேலைக்காரிக்கு ஒரு நாள் எஜமானிக்கு ஒரு நாயமா? நீ சொன்ன போதுமா? யாரதான் பணக்காரங்க தான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ நானும் ஒண்ணு. அது தெரியாதவங்க வாயில மண்ணு. சரி இந்தா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். எனக்காக தான் வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். வேணும் சாப்பிட வேணும். சரிங்க. அப்பா அப்பா அவங்க வர நேரமாச்சு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை தான் முழுக்க நம்பிட்டு இருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாதேம்மா. ஆனா உங்க அம்மா தான் நாக்குல நரம்பே இல்லாம எதையாவது பேசி வைக்க கூட. ஆமாப்பா. அப்பா அவங்க வந்துட்டாங்க. பாப்பா சதானந்தம் வா 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 வா. என்ன ராஜாராம் வா 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 வாங்கம்மா. அப்பா உடல் ஐயா போய் எல்லாரும் காத்து காஃபி வாங்கம்மா. பாப்பா உனக்கு என்ன காத்து வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கார் அனுப்பிக்கலான்னு இருந்தேன். அதனால பரவாயில்ல. பரவாயில்ல இல்லம்மா உட்காருங்க. ஜமுனா எல்லாம் சொன்னா. அவ சந்தோஷம் தானப்பா என் சந்தோஷம். உன் பிள்ளை கண்ணனை நான் மாப்பிள்ளை அடையறத பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். ஏதோ கடவுள் செயல் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்குது. ராஜாராம் நான் ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இத பத்தி எப்படி பேசுறது, இது விஷயமா இங்கே வர்றது கூட எப்படின்னு மனசு குழம்பிக்கிட்டு இருந்தது. ஆனா எப்போதுமே நீ பெரிய மனசு படைச்சவன். நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீ முட்டிக்கிட்டியே. என்னப்பா இது? பெண்ணை பெற்றவன் நான் தானே முதல்ல பேச்ச ஆரம்பிக்கணும். இருந்தாலும் இப்போ உன் செல்வாக்கு என்ன, அந்தஸ்து என்ன, நிறகுடம் தெளும்பாதுங்கிறது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருத்தம். பாரு, பணம் வரும் போகும், நான் அதை மதிக்கிறதே இல்லை. நாம 2 பேரும் ஒன்னாத்தான் பழப்பை தேடி இங்க வந்தோம். நான் ஒரு பாதையில போனேன், ஏதோ பிசினஸ் கூடி வந்தது, பணக்காரன் ஆயிட்டேன். அதனால என்ன ஒண்ணும் இல்ல, 2 பேரும் பணக்காரர்கள் ஆகணும் சட்டமா என்ன? அது இல்ல, என் பெண்ணை உன் பிள்ளைக்கு கொடுத்து கூடவே தாராளமா பணத்தை கொடுத்துட்டா போச்சு. ராஜாராம், நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள அவனை பாட்ட கட்டாதீங்க. சுலபமா ஒண்ணு முடிஞ்சிடல, முடிக்க விட மாட்டேன். தயா நான் தான் கேட்கிறேன், உனக்கு நெஞ்சில எவ்வளவு துணிச்சல் கூட இங்க வந்து சமாளமா சும்மா இருடி. ஒழுங்கா ஒன்னரை காசு சம்பாதிக்க ஒழுங்கா ஒன்னரை காசு சம்பாதிக்க துப்புலாத குமப்பா. லட்சக்கணக்கான வரவு செலவு பண்ற என் புருஷன் முன்னால வந்து சரிசமமா உட்காந்து பேசணும்னா என்ன இருமாப்பு இருக்கணும். பர்வதம் என்ன பர்வதம்? தயா ஒருவேளை கஞ்சிக்கு லாட்டரி அடிக்கிற சுண்டக்கா குடும்பத்துல தாராபாத்து கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணு 5 மாசமா பெத்து வைக்கிறோம். என்னம்மா இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறேன்? அவங்க மனசு எவ்வளவு புண்படும். பர்வதம், வீடு தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் முதல்ல மரியாதை கொடுக்கணும். உங்க வாயை மூடுங்க. நீங்க இவ்வளவு தூரம் இடம் கொடுத்ததுனாலதான் விஷயம் இந்த அளவுக்கு முத்தி போச்சு. எட்டாத பழத்துக்கு கொட்டாரி விட்டாங்களாம். ஆசைய பாரு, ஆசைய. ஏதோ தெரியாம வந்துட்டோம், வந்தது தப்புன்னா போயிடுறோம். எதுக்காக கத்தணும்? நான் கூட ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசலாம். சிச்சி சும்மா இருடா. சத்தம் போடாம என்ன செய்வாங்களாம்? இங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்.
ஏதோ ஜமுனா மேல இருக்கிற பிரியத்தினால இங்க வந்தோம். ஏன் பிரியம் இருக்காது? பெரிய இடத்து சம்பந்தம், மூக்கு மூலியமா லட்சணமா பொண்ணு, அதோட ரொக்க ரொக்கமா பணம், இத்தனை சேர்ந்து வந்தா கசக்குமா? ஆனா அது அடையறதுக்கு கொஞ்சம் அருகதை வேணும். நீ இவ்வளவு பேசியும் அத்தனையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே, இந்த ஒரு சாந்த குணத்துக்கு உரைபோட காணாது நம்ம குடும்பம். ஏது ஏது நீங்களே உங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுறீங்களே, பழைய வாசனை எங்க போகும்? அம்மா பர்வதம், உன் புருஷனை ஒன்னும் சொல்லாது. தப்பு எங்க பேர்ல. ஒரு காலத்துல ஒரே கலையத்துல கஞ்சி குடிச்சதை நினைச்சுக்கிட்டு புதிய பணக்காரங்கிட்ட பழைய பிச்சைக்காரன் உறவு கொண்டாட நினைச்சா அது இப்படித்தான் நடக்கும். நாங்க யாரு, நம்ம யோகிதை என்ன, நாங்க எந்த விதமா பழகணுங்கிற ஒரு முறைய ரொம்ப அழகா சொன்னேன். நீ ரொம்ப அழகா சொன்னேம்மா. அப்ப ராஜாராம், எனக்கு உண்மையில கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. நான் வரேன்மா. போங்க, போய் உங்க யோகிதைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழை வீட்டுல பொண்ணை பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த பர்வதம் உயிரோட இருக்க வரைக்கும் இல்ல ஜமாவை பத்தி கிளம்ப நினைக்காதீங்க. எல்லாம் கேட்டுட்டீங்களா? வா வள்ளி, வா வா. ஆகா காக்கா, ஆடாதே அசையாதே, அப்படியே நில்லு. போதும் போதும் நிறுத்து. ஆமா, இன்னைக்கு என்னென்ன கொண்டாந்துருக்க? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி கொண்டாந்து பாரு. தக்கை பச்சாடி பாரு, அசந்துருவேன். தக்கை பச்சாடி என்ன அது புளிக்குது? புளிக்குது. அதுக்குதான் மாத்து கொண்டாந்துருக்கேன், மாம்பழம் ஜூஸ். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சரியா? மூஞ்சில மட்டும் துப்பிடாம சொல்லிட்டு சைட்ல வேணா மூஞ்சுக்கோ, பரவாயில்ல, மூச்சு. ஐயோ, இது அதை விட பிடிக்குது. அதை விட பிடிக்கலாம். நான் தான் புளி கரைச்சி ஊற்றிட்டேன் போட்டுருக்கு. வெரி சாரி வள்ளி, இதுல என்னமோ மாயம்தான் நடந்திருக்கு. நிஜமா சொல்றேன், நான் ஒண்ணு செய்யலாமா? ஒண்ணு செய். அருமையா சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன், இத கொஞ்சம் சாப்பிடுக்கண்ணா. சக்கரை பொங்கலுக்கு எதுயா முக்கியம்? பொங்கல் சக்கரை அதுதான் பத்தல. இன்னும் எவ்வளவு தித்திப்பா இருக்கணும்? இவ்வளவுதானே. நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் சக்கரை ஒரு பொட்டலத்துல கட்டி கொண்டாந்து இருக்கிறேன். நிறைய சக்கரை தொல்ல சாப்பிடு. ஏய்யா, சக்கரை பொங்கலுக்கு எங்க சக்கரையை தொட்டுக்குவாங்களா? என்ன தொட்டுக்கோ? பாரு, மிளகா பொடி, தேங்காய் பொடி, என்னென்ன பொடிகள் இருக்குதோ அந்த பொடிகள் எல்லாம் என் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறேன், எடுத்து தரேன். சக்கரை பொங்கல்ல நல்லா போட்டு சாப்பிடு. இந்தாய்யா, உன் சமையல் நல்லா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆள விடு. சார், கொஞ்சம் லேட் ஆயிடுது, மன்னிக்கணும். நம்ம ஆபீஸ்க்கு யாரோ ஒரு புது மனுஷன் வந்திருக்காப்பா. ஆள் பழசுதான், என்னையா என்ன நீ மாப்பிளைய மாதிரி வந்திருக்கிற? சார் மன்னிக்கணும், இருந்த ஒரியில ட்ரெஸ்ஸ கவனிக்கல சார். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, ஏதோ குபேரப்பட்டினம் கொல்ல போற மாதிரி போனீங்க, 1 மணி நேரத்துல எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். போன இடத்துல அவமானம் தான் எனக்கு கிடைச்ச அவமானம். அதோடு இல்லாத என் புள்ள கண்ணனுக்கும் பெருத்த ஏமாத்தம் ஏற்பட்டது. வாட்? பிரபல பணக்காரன் ராஜாராமன் பொண்ணை என் புள்ள கண்ணனுக்கு பெண் கேட்க போயிருந்தேன். என்ன ஐயா, சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கிற உன் பிள்ளைக்கா பெண்ணை கேட்க வந்தேன்னு என்ன அனுப்பிட்டான். ஓ, அப்போ ராஜாராமுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கிற நீ? ஆமா சார், பொருத்தம் இல்லாத சம்பந்தம்னு தெரிஞ்சிருந்தோம், போக நேர்ந்தது, போனேன். அதான் போனேன், வந்தேன், கணக்கு சரியா போச்சு. நீ போ, டேபிள்ல போய் விளையா. ஆட்டத்தை பார்த்தா பெரிய ஆட்டம் கட்டு. ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸா சொல்றேன், ஆட்டத்தை நிறுத்துங்க. ஆமா, இங்க சீட் ஆடுறது போறாதுன்னு கிளப்லயும் போய் ஆடுறீங்களே,
அங்க ராஜாராம்னு ஒருத்தர் வரதா சொல்றீங்களே அவர் தானே இவரு? ஓஹோ. அப்போ பருத்தி புடவையா காய்ச்சிட்டது நினைச்சுக்குங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் விழணும். கவன் வீசுறத பொறுத்து இருக்குது மேட்டர் சக்சஸ் ஆகுது. அதாவது என்னப்பா சொல்ற குமார்? நான் என்ன சொல்றேன்னா, பேசுற விதமா பேசி அந்த ராஜாராம் சிண்ட கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், எனக்கும் ஒரு பெண்ணு கிடைக்கும். ஒன்றரை ஐடியா குமார். அந்த ராஜாராம நம்ம கம்பெனிக்கு பணம் போடுற மெயின் பார்ட்னர் ஆக்கிக்கிட்டா நம்ம கவலை எல்லாம் பறந்து போயிடும். அவர் பெண்ணை நான் கட்டிக்கிட்டா நம்பர் 1 பாயிண்ட் எனக்கு ஒரு பணக்கார மனைவி கிடைப்பா. நம்பர் 2 பாயிண்ட் நம்ம கம்பெனிக்கு ஒரு பணக்கார எஜமானி கிடைப்பா. அது சரி பிரதர், ஆண்டிகள மடம் கட்டுறது போல உன் மனசுல பெரிய மனக்கோட்டை கட்டுறீங்க. நாம என்ன காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த ராஜாராம நம்ம கம்பெனில பார்ட்னர் ஆக்கிக்க முடியும்? முதல்ல அதை சொல்லு. இன்னும் ஆட்டம் கண்டு போயிருந்தாலும் இத வெளியில காட்டிக்காம சமாளிச்சுக்கிட்டு பெரிய கம்பெனிங்கிற பேரை காப்பாத்திக்கிட்டு வரோமே, அது ஒண்ணு போறாதா? முன்ன பார்த்தது கிடையாது. அந்த பொண்ணு கருப்பா சாப்பான்னு கூட தெரியாம கல்யாணம் கட்டிக்கிறேங்கிறியே, அது எப்படிப்பா? நமக்கு இப்ப தேவை என்ன? பணம். ஆமா, பணம் ஏராளமா வரப்போ பொண்ணு எப்படி இருந்தாங்க? ஏன் சுமதியை பத்தி கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி பாத்தியா? அவளை நீ எப்படி சரிப்படுத்துவ? எல்லாம் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். பணத்தினால சாதிக்க முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதா? அப்படி சுமதி பக்கம் பார்த்து கொஞ்சம் அப்படி கணக்கு பார்க்காம வீசி எறிஞ்சா எடுத்துக்கிட்டு விலகி போறான். ரொம்ப கரெக்ட் உமா. ஆக மொத்தம் உடனடியா கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? அதை சொல்லப்பா முதல்ல. ராஜாராம பார்க்கணும். அவ்வளவுதான். நைஸா பேசணும். அவ்வளவுதான். காரியத்தை ஒரு தினசம் முடிக்கணும். அவ்வளவேதான். மறுபடியும் அதே சொல்றேன்னு நினைக்காதீங்க. காதலிங்கிற வார்த்தைக்கும் மனைவிங்கிற வார்த்தைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு தெரியாதா? எனக்கும் என்ன உன் புருஷன்னு சொல்லிக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு காலம் கண்டிப்பா வரத்தான் போகுது. குடுகுடுப்பாண்டி ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. அது என்ன சுமதி, சுவரை வச்சுத்தானே சித்திரம் வரையணும். அது போல இப்போ நான் என் பிசினஸ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர போறேன். அப்புறம் நம்ம கல்யாணம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வரலாமாப்பா? வாப்பா, கமான் மாலி. சுமதி, மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத உள்ள கொண்டு வை. குமார், ராஜாராம கிளப்லயே பார்த்துட்டேன். விஷயம் எல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. ஆமாப்பா. குமார், நாளைக்கு சாயந்தரம் உன்னை அழைச்சுக்கிட்டு அவர் பங்களாக்கு வரணும்னு ராஜாராமே ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் பிசினஸ் விஷயமா அங்கேயே பேசி முடிவு பண்ணலான்னு அவரே சொல்லிட்டார். கேளுப்பா, இதே சமயத்துல அவர் பெண் ஜமுனாக அதை பத்தி முதல்ல சொல்லிட்டா. நீயும் பார்க்கணும்னு ஏற்பாடு நடக்குது. சுமதி சுமதி, மாலி, அப்ப நீ இப்போ நாளைக்கு அந்த பிசினஸ் கண்டிப்பா முடிச்சு தரணும். ஒன்னதான் நம்பியிருக்கேன். முடிஞ்சாச்சுன்னு நினைச்சுக்கப்பா. நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம் பார்ட்னர்ஸ்னு. வர சுமதி. தேங்க்யூ. மைசூர், பெங்களூர் 2 ஊரையும் சுத்தி காட்டுறதுன்னு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? வராம இருக்க மாட்டாங்களே? மிஸ்டர் குமார் அவசியம் அழைச்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. நான் போய் ஜமுனா தயார் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம்மா. அடடா, வாத்தியாரா? இது யாரு? இவங்க வகுப்பு சட்டம் பிள்ளை. மேடம், எங்க வந்தீங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் உல்லாச பிரயாணத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக உத்தேசம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கேட்க நேரம் இல்ல. முக்கியமா ஒருத்தர் வர்றாரு, நான் அதை கவனிக்கணும். வரேன், பேசிட்டு இருந்தோம். இதோ வந்துட்டேன். உட்காருங்க. சார், நீங்க ரொம்ப விசாலமான மனசு படைச்சவர் சார். உங்க பெண்ணு மீனா எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால எங்க பள்ளிக்கூடத்துக்கே ஒரு பெருமை சார். உங்க பள்ளிக்கூடத்துல என்னோட பெண் படிக்கிறது எனக்கு பெருமை. சார், வேணுமா எங்க கூட வரலன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குறையா இருக்கும் சார். ஆமா சார், ஆமா சார். என்ன சார் இது? இதுக்கு போய் நீங்க என்ன கேட்கணுமா? பருப்பு இல்லாம கல்யாணமா? நீங்க அவனையும் அழைச்சிட்டு போங்க.
எனக்கு இதுல ஒரு ஆட்சேபனை இல்லை. நான் அதை தடுக்கவே மாட்டேன். நான் இதை தடுக்கே தீருவேன். வாத்தியாரே, எங்க பொண்ணு மீனா கூட வேணும் போகவே கூடாது. கூடாது. ஏன்டா பேர நிக்கிற? போட வெளிய. வாத்தியாரே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். உங்க பெரும்போக்கையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. மூட்டை கட்டி வச்சு விடுறேன். சரி, புறம்போக்கு பசங்களோட எங்க பொண்ணு மீனாவை பழக விடாதீங்க. பழக விடல, எனக்கு தெரியாதா? எங்க வாத்தியாருக்கு தெரியாததா இல்லைங்க. அப்படியா? அதோட பிரியாண காலத்துல எங்க குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கண்ட எண்ணெயில செய்த பலகாரத்தை கண்டே காட்டக்கூடாது. காட்டவே மாட்டேன். சுத்தமான நெய்யில செய்ததா இருக்கணும். நெய்யில செய்ததாகவே கொடுத்துறேன். அதோட குங்குமம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராத்திரில படுக்கும் போது ஒரு கிளாஸ் பால் சக்கரை போட்டு கொடுத்துடணும். பசும்பாலுக்கு ஏற்பாடு செஞ்சு விடுறேன். ஏன் போகும்போது ஒரு பசுமாட்டியே கூட்டிக்கிட்டு போங்களேன். போதும். நாங்க உள்ள வரலாங்களா? வாங்க 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 வாங்க. குமார், ராஜாராம். இவங்க என் சம்சாரம் பரவாயில்ல. ராஜாராம் சார், நான் வரட்டுங்களா? உல்லாச பிரயாணம் நாளைக்கு தான் நாங்க எல்லாரும் புறப்படுறோம். தேங்க்யூ. நான் ஸ்மோக் பண்றதை பத்தி உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைங்களே? ஐயோ, இது இப்படி கேட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லைங்க. நீங்க ஒண்ணு, நீங்க நல்லா ஸ்மோக் பண்ணுங்க. நான் இவரையே கேட்கறது உண்டு, ஏங்க நீங்க ஸ்மோக் பண்றதுல? பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க சும்மா. சரி, தேங்க்யூ. இது யாருங்க? இந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா. எங்க பொண்ணுதாங்க, அதாவது ஜமுனாவுக்கு தங்க. பேரு மீனா. எங்களுக்கு இருக்கிறது 2 பொண்ணு குழந்தைங்க தான். புள்ள குழந்தை இல்லைங்க. எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு இங்க 2 பேரும் தான். நீங்க வரப்போறதை இவர் எல்லாம் விவரமா சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ஜமுனா, மீனா, பெரியவங்க பேசுறதுல இருக்க கூடாது. ஆமா, இருங்க, ஜமுனாவை கூப்பிட்டு வரேன். ஜமுனா, ஜமுனா. மிஸ்டர் ராஜாராம், இவங்களை அடிக்கடி கிளப்ல மீட் பண்ணுவீங்களா? சொன்னாங்க. ரமி பிளேயர் எப்பவும் லூஸ். நான் எப்படி ஜெயிக்க முடியும்? மேன் ஆஃப் ஹியூமர். வெரி குட். இவதான் என் மூத்த பொண்ணு ஜமுனா. ஹலோ மாலி, இடம் விடா. ப்ளீஸ் இடம் உட்கார சொல்லுங்க. உட்காருமா, வெக்கப்படுறிய? பிரபல சும்மா உட்காரு. உட்காருமா. நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். டேய் உதறல, டிஃபன் எடுத்துட்டு வாடா. உங்களுக்கு பிடிக்குமே ஸ்பெஷலா உதறலாம். உங்களுக்கு பிடிக்கும்னு பாதாம் அல்வா, குலோப் ஜாம், பாசந்தி, ஜாங்கிரி, அப்புறம் கட்லெட்டு, போண்டா, பக்கோடா, 1/2 டஜன் ஸ்வீட், 1/2 டஜன் காரம், எல்லாம் சுத்தமான நெய் போட்டு தயார் பண்ண சொல்லிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏ உதறால், என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வாயாண்டா. என்னடா அது வெறுங்கையோட வர? டிஃபன்ல எடுத்துட்டு வா போய். நான் சாப்பிட்டேன், டிஃபன்ல சாப்பிட்டேன் காலையில. அட பாவி, டிஃபன்ல எடுத்துட்டு வாடா உங்களுக்கு. உங்களுக்கு அம்மா, அவன் இவங்களுக்கு ஏன் டிஃபன் சாப்பிட்டு இப்ப ஏன் உங்களுக்கு டிஃபன்? அட பாவி, இவங்க சொல்லுங்க நேத்து. அம்மா அது இன்னைக்கு அது அம்மா பாட்டி இன்னைக்கு இல்ல நாளைக்கு. அட பாவி, இன்னைக்கு தாண்டா. நான் சொல்றேன் கேளுங்க, நான் குடிச்சு போட்டுறேன். சார் நீங்க வந்து ஒரு நாள் ஏழியரா வந்துட்டீங்க. பாட்டி வந்து நாளைக்கு தான் வந்துருச்சு. நாளைக்கு நீங்க எல்லாரும் வாங்க. என்னால என்னென்ன ஐட்டங்கள் செய்ய முடியுமோ அந்த ஐட்டங்கள் உங்களுக்கு நான் பண்ணி போடுறேன். சந்தோஷமா போங்க, சொல்லிட்டேன். ஆமா, என்னதான் இருக்குது? என்னமா என்ன இருக்குது? ஒண்ணு செய்யட்டா? என்ன என்ன? காலையில வேஷ காரம் போட்டு இந்த அர்த்தங்கா ஊறுகாய் பண்ணி வச்சிருக்க. கொஞ்சம் ஒண்ணு செய், அந்த ஊறுகாய் வெயில்ல காயல நீ நில்லு. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு இந்த படுபாவை இப்படி பண்ணிட்டானே, ஏதோ தவறுதல் நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க. பேருக்கு தகுந்த ஏங்க கருப்பு கண்ணாடி கழட்டாமலே இருக்கீங்களே, கண்ட ஏதாவது? எது உங்க ட்ரெஸ் ரொம்ப பிரமாதங்க. வெரி குட். வெங்காய கலர்ல ஜரிகை கட்டம் போட்ட பட்டு புடவை, கழுத்துல ஒரு கட்டு செயின், வைர அட்டிகை, கையில பட்டையா தங்க வளையல், காதுல வைரக்கம்மல், தலையில கனகாம்பரம். தட்ஸ் கரெக்ட். அண்ட் சவரன் சைஸ்ல ஒரு சுட்டு. இன்னும் சொல்றேன், இப்ப சொன்ன இல்லைங்களா? அது விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்த எனக்கு இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பழக்கமுங்க. டே அண்ட் நைட் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த கருப்பு கண்ணாடி, இந்த கருப்பு டிரெஸ்ஸும் என் ட்ரேட் மார்க். அப்படிங்களா? டிரெஸ்ஸும் கண்ணாடியும் கருப்பா இருந்தாங்க, முகம் வெளுப்பா பளிச்சுன்னு இருக்குது.
வேற என்ன வேணும்? தேங்க்யூ. என்னங்க பேசாம இருக்கீங்க? விஷயத்தை ஆரம்பிங்களேன். பரவாயில்ல, நீயே சொல்லு. பரவாயில்ல. வந்து ஜமுனாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடத்திடணுங்க. எஸ் எஸ், காலகாலத்துல கல்யாணம் நடக்க வேண்டியதானுங்களே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ. மிஸ்டர் ராஜாராம், குமாருக்கு ஒரு நிமிஷங்கிறது ஒரு பவுன் மாதிரி. ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஈஸ்வர். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். மிஸ்டர் ராஜாராம், நம்ம பிசினஸ் விஷயத்தை பத்தி மாலி உங்ககிட்ட எல்லா விவரமும் சொன்னானாமே, நீங்க அத பத்தி என்ன முடிவு செஞ்சீங்க சார்? உங்க கம்பெனியில வேண்டிய பணம் போட்டு பைனான்ஸ் பார்ட்னரா சேர்ந்துக்கிறதாக நாங்க எப்பவோ முடிவு செஞ்சாச்சு மிஸ்டர் குமார். கல்யாண விஷயமா நீங்க முடிவு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. எங்க ஜமுனா எல்லா பொண்களை போலையும் இல்ல, லட்சத்துல ஒருத்தி தான் இப்படி இருக்க முடியும். ரொம்ப அடக்க அடக்குங்க, பதுசு, நிறைய படிச்சிருந்தும் குடுத்தனப்பாங்க. உங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த ரொம்ப ஜோரா இருக்குங்க. எஸ், ஆமாங்க. ஜமுனாவை பார்த்ததும் எனக்கும் அதே ஐடியா தான் தோணுச்சு. ஆமா, ஆனா நான் இங்க வந்தது என் வியாபார விஷயமா ஒப்பந்தம் செஞ்சு, அதாவது பார்ட்னர்ஷிப், பைனான்சியல் பார்ட்னர்ஷிப், அதுக்காக வந்தேன். என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஐடியா இல்லாம இல்ல, அந்த எண்ணம் இருக்குது. இப்ப என்னன்னா, எனக்கு என் பிசினஸ் விஷயம் ரொம்ப முக்கியமா படுது, உங்களுக்கு உங்க பொண்ணு கல்யாண விஷயம் ரொம்ப முக்கியமா படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அதனால என்ன, அவங்க பொண்ணு கல்யாண விஷயத்தையும் நானும் எனக்கே ஒரு முக்கியமான விஷயமா அதை எடுத்துக்கிட்டா போச்சு. என்னத்தான் உங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மீனா. உங்க அம்மாவுக்கு வேற வேலை என்ன? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது மீனா. அம்மா தான் தெய்வம், தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு வாத்தியார் சொல்லியிருக்காரு. அதை மறந்துட்டியா? மறக்கல, ஆனா நான் போக மாட்டேன். இல்ல மீனா, எக்ஸ்கர்ஷன் போறதுக்காக உங்க அப்பா பணம் தரேன்னு சொன்னாரு, அதை நீ மறந்துட்டியா? ஆனா அதுக்கு நீ போனாதான் பணம் தருவாரு, இல்லவட்ட மாட்டாரு, எல்லாரும் ஏமாந்து போயிடுவாங்க. ஆமா, அது சரிதான். நான் உன் கூடவே இருக்கிறத நினைச்சுக்கோ, சரியா போயிடும். ஓ மீனா, அம்மா தேட போறாங்க. சுமதி, வாங்க. புக்ஸ் கேட்டியே, லைப்ரரியில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். உட்காருங்க, இதோ வந்துட்டு. என்னங்க? பள்ளிக்கூட்டு வாத்தியார் லெட்டர் எழுதியிருக்காரு. பள்ளிக்கூட வாத்தியாரா? ஆமா. பெங்களூர்ல இருந்து எழுதிருக்காரா? ஆமா. என்னவா? எக்ஸ்கர்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சா, மீனா எல்லாரும் நாளைக்கு புறப்பட்டு இங்க வந்துடுறாங்களா? அப்படியா? நான் போய் ஜமுனா கிட்ட சொல்லிட்டு வரேங்க. ஜமுனா, 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 மீனா நாளைக்கு வரா. எங்க இருக்கிற? அன்புள்ள அம்மாவுக்கு ஜமுனா ஓடி போயிட்டாங்க. ஜமுனாவும் கண்ணனத்தை ஊற விட்டு ஓடி போயிட்டாங்க. என்ன இந்த முடிவுக்கு வந்தா? இன்னொரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாதுங்க. ஆமா பர்வதம், உடனே கண்டுபிடிச்சு எப்படியாவது கூட்டிக்கிட்டு வரணும், இல்லன்னா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் தான். வாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. சரிப்பா. ஐயோ, அவன் ஓடி போயிருக்கிறது சப் இன்ஸ்பெக்டர் கூட தானே. அங்க போய் யாருக்கிட்ட என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களா? பரவாயில்ல, நாமே தெரியும். ஐயோ, மிஸ்டர் ராஜாராம், ஓடி போன உங்க பெண்ணை இதோ கையோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். இதனால உங்க குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட காரணம் ஏற்படும்ங்கிறத இவளுக்கு நான் நல்லா எடுத்து சொல்லியிருக்கேன். அதோட என்ன மறந்துடணுங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டது மட்டுமல்ல, உத்தரவு போட்டிருக்கேன். இனிமே ஜமுனா உங்க வார்த்தையை மீறி ஒண்ணும் செய்ய மாட்டேன். தயவு செய்து அவளை மன்னிச்சிடுங்க. இனிமேல் நானு இந்த ஊர்ல வெறும் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். ஜமுனாவுடைய காதலன்ங்கிற உறவு இனிமே அடியோட இல்லை. ஐ ப்ராமிஸ் யூ தட். நான் வரேன் சார்.
பாத்தியா பர்வதம், என்ன நேர்மை, என்ன கண்ணியம். ஆஹா, பொறுப்புள்ள ஒரு ஆபீசர்னா இந்த கண்ணனைத்தான் சொல்லணும். கண்ணனை கொண்டாடினது போதும், முதல்ல இந்த அடங்காப்பிடாரி பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க. ஏம்மா வீணா பேசுறீங்க? உங்க இஷ்டத்துக்கு தான் நான் சம்மதிச்சாச்சு. இனிமே நீங்க பார்த்து எதை செஞ்சாலும் நான் மறுக்கவே மாட்டேன். இந்த புத்தி முன்னமே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும். ஆறின புண்ண கீராது. ஏதோ போனா தானே திரும்பி வந்துட்டான். எல்லாம் உங்க வரவா போவா வெண்டைக்காய் சமாச்சாரத்தினால வந்த வேலைதான் இது. சப்னா, நீ உள்ள போமா. என்னங்க என்ன? எனக்கு நம்ம இவன் மேல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடினவா நாளைக்கு தற்கொலை ஒரு கொலை பண்ணிக்கிட்டா. அதனால அந்த குமார் இவ கழுத்துல முடிச்சு போட்டாதான் இவ திரும்பி வருவா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? உடனே குமார் ஆபீஸுக்கு போய் ஆகணும். சரி, நாளைக்கே போவோம். அவன் கம்பெனில பத்திதாரா சேர்றா சொல்லி செக் கொடுத்தாகணும். கொடுத்துருவோம். காது வச்சாப்ல அவர்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி ஆகணும். வாங்கிடுவோம். உடனே முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சாகணும். குறிச்சிடுவோம். என்ன எல்லாத்துக்கும் ஆமா 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 பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா? பர்வதம், நான் இல்லேன்னு சொன்னா நீ விடவா போற? முனுசாமி, துணி போட்டு எத்தனை நாள் ஆகுது? நான் துட்ட பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? அப்பப்ப அவங்க கணக்கு தீர்த்து கொடுக்கறது இல்ல. யார கேக்குறீங்க? மாசம் 3 ஆச்சு. பணம்னு கேட்டா அதுக்குள்ள செக் அனுப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. இது வரலாம் செக்கும் வரல, புண்ணாக்கும் வரல. சரி சரி, நான் அனுப்பி வைக்கிறேன், நீ துணியை கொடு. இப்பதான் இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்களேன், அனுப்பி வைக்கிறேன். இல்லப்பா, நான் இருந்தே வாங்கிட்டு போறேன். இருந்தா உட்கார்றது கூட இடம் இல்லைங்களே. மூட்டையும் முடிச்சுமா இருந்துகிட்டு. அம்மா, இங்க வாங்க, இங்க வாங்க. சார், அம்மா கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கட்டும் சார். அங்க இடமே இல்ல. நல்லா பேச உட்காரட்டுமே. அம்மா உட்காரு, சும்மா உட்காருங்க. இதம்மா ஒரு நொடியில வந்துடுறேன். பேப்பர் பாக்குறீங்களா? சார், கல்யாண பத்திரிகை பிரிண்ட் எடுத்து உதரம் பாக்குறீங்களா? சரி, நான் இதை பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் அந்த ஃபார்ம் எல்லாம் மிஷின்ல ஏத்தியாச்சுன்னு பாரு. இல்லைன்னா ஜல்தி ஏத்த சொல்லு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அடிக்கடி விரட்டிட்டு இருக்காங்க. அது என்ன நம்மளுக்கு கவனி. நிகழும் சுபகிருத வருஷம் வையாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை மிதுன லக்கணத்தில் ராஜாராம் அவர்களின் திருநெறி செல்வி ஜமுனாவை குமாரன் கம்பெனி உரிமையாளர் திருவளர் செல்வன் குமாருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி முகூர்த்தத்திற்கு இப்ப நான் உங்க ஆபீஸுக்கு போயிட்டு தான் வரேன். உனக்காக நான் இங்க காத்துட்டு இருக்கிற போது என்ன நீ அங்க எப்படி பார்க்க முடியும்? இத பாருங்க, இனிமே நீங்க என்னை ஏமாத்த முடியாது. ஜமுனாவுக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போதும் இந்த கேள்விதான் பட்டேன். இப்ப கண்ணாடியை பார்த்துட்டு வந்துட்டு கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கை ஒண்ணும் தெரியாத ஒரு மாதிரி நடிக்காதீங்க. எனக்கு நீங்க கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த என்ன நிலத்துல நிக்க வைக்க போறீங்களா? பதட்டப்படாது சுமதி, பொறுமையா கேளு. அது பொறுமை பொறுமைன்னு பொறுத்துட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்பவே ராஜாராம் வீட்டுக்கு போய் உங்க வண்டவாளத்தெல்லாம் இருக்கலன்னா கேளுங்க. நீங்க ஒரு மோசக்காரங்க உண்மை வெட்ட வெளிச்சமாக்கிட்டு வந்துடுறேன். சுமதி, எவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது பேச போறியா? சுத்தம் மனத்தனமா பேசுறீங்க. அந்த பர்வதமா என் சம்மதத்தை கேட்காம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணா நானா பொறுப்பாளி? அந்த பத்திரிகையை நானா அடிச்சேன்? இல்ல எனக்கு தான் அதை பத்தி ஏதாவது தெரியுமா? உன்னோட பெரிய தலைவலியா போச்சு. சுமதி, பாத்தியா அந்த பர்வதமா செய்யற முட்டாத்தனத்தினால நீ என்ன கோச்சிக்கிற, நான் உன்னை கோச்சிக்கிறேன். அனாவசியமா நம்ம 2 பேருக்குள்ள தகராறு. சுமதி, உடனே நாம 2 பேரும் புறப்பட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். நான் அந்த முகூர்த்த தேதியில இந்த ஊர்ல இருந்தா தானே எனக்கு கல்யாணம் நடக்கும். அதே முகூர்த்தத்துல நானும் நீயும் நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஊர் திரும்பலாம். நிதானமா திரும்பலாம். நிஜமாவா? பின்ன பின்ன அந்த அவசர கொடுக்க பர்வதமா நல்லா ஏமாறட்டும். மன்னிச்சிடுங்க, நான் உங்க மேல அனாவசியமா கோச்சிட்டேன். போலாமா? என்னங்க
போறதுக்கு முன்ன ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? அந்த டிலே தான் வேணாம், உடனே எங்கேயாவது வெளியூருக்கு போயிடலாமா? ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சுமதி, வரும்போது அந்த பிக்னிக் பாஸ்கெட், ஜமக்காலம் எல்லாத்தையும் கொண்டா. எல்லாம் கொண்டு வரேன். Good. சுமதி, அதோ பார், அழகான ஏரி தெரியுது. அங்க போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் போலாமே. கொஞ்சம் தொலைவு தானே இங்க வந்திருக்கும், அதுக்குள்ள என்ன அவசரம்? எனக்கு பசிக்குது. சரியா? அங்க தண்ணி வசதியும் இருக்குது. ஆமாங்க. சுமதி, இதை வச்சுக்க. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு இல்ல? உனக்கு இந்த இடம் பிடிக்கும் தானே நான் கார் அங்க நிறுத்தினேன். உங்களோட இது போல சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளா இல்லைங்க? ஆமா, பிசினஸ்ல பிஸியா இருந்ததுல இந்த மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நான் மறந்துட்டேன். தவறு என்னுடையதான். எப்ப பார்த்தாலும் உங்க கூட அரை டஜன் ஆசாமிங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரம் கூட பத்தாது உங்களுக்கு அவங்களோட பேசு. ஊருக்கு பக்கத்துல வந்தாச்சு, இந்த சமயத்துல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயா டிரைவர், சீக்கிரம் டயர் மாத்தியா பசங்களா, நீங்க எல்லாம் ஓணும்னா கீழே இறங்கி வந்து ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தாக இருக்குதுடா, இதுக்கு தண்ணி வேணும்டா. பஸ்ல இருந்த தண்ணியா தீந்து போச்சு. இது ஒரு ஏரி இல்ல, இங்க போனோமா? ஓ, என்ன என்னவெல்லாமோ நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தியே சுமதி, இப்ப எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப சந்தோஷம் சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை உண்டானா அதையும் கடந்து போ. உல்லாச வானத்துல உலாவிக்கு செக்குது என் மனசு. நீங்க என் புருஷன், நான் உங்க மனைவின்னு உறுதியை நம்பலாம் இல்லையே. அதுல என்ன சந்தேகம் சுமதி? 100க்கு 100 உண்மை.
நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி. எல்லா புருஷனும் பொண்டாட்டிய கொல்ல மாட்டான், அவன் கெட்ட புருஷன், அதனாலதான் கொன்னான். வாத்தியார் சொன்னாரு ஒரு சின்ன தவளை கூட கொல்ல கூடாதுன்னு. அவரு நல்லவங்களுக்கு சொன்னாரு, அவன் கெட்டவனாச்சே. ஐயோ பாவம். ஆமா, ரொம்ப ரொம்ப பாவம். மீனா, வேணும், இங்க என்ன பண்றீங்க? பஸ் ரெடியாகி எவ்வளவு நேரம் ஆகுது? உங்களை எங்க எல்லாம் தேடுறது? அங்க பொண்டாட்டி சார். ஆமா சார், அதோ அந்த இடத்துல சார் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? என் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா? ரெண்டு பேரும் பொண்டாட்டி இல்ல சார், வேற யாரோ பொண்டாட்டி, செத்து போன பொண்டாட்டி. ஆமா சார், செத்து போய் தண்ணிக்குள்ள கிடக்குதா சார். சார்தான், இப்ப தண்ணிக்குள்ள இறங்கி என்ன தேட சொல்றியா? காலையில குளிச்சது போதாதுன்னு இப்ப ஏரியில இறங்கி கங்கா ஸ்நானம் பண்ண சொல்றீங்க. கங்கா ஸ்நானம் பாவம் சார். ஆமாம் சார், கொலை சார். கொலை தானே, பணம் தானே, தண்ணிக்குள்ளேயே கிடக்கட்டும். நீங்க வாங்க. அப்பா பாப்பா பாப்பா, இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், சின்ன சிறுசுக சின்ன சின்ன கதைகள் கட்டி விடுதுங்களே. மாமா, மாமா. அட மீனாவா? வா மீனா, வா. உள்ள வரதுக்கு டைம் இல்ல மாமா, இன்னும் எவ்வளவு வீட்டுக்கு போகணும்? ஆமா மாமா, பெண்ணாப்பாவுக்கு கல்யாணம், நீங்க கட்டாயமா வரணும். ஆமா மாமா, நிச்சயமா வரணும். என்னையும் உங்ககிட்ட சொல்ல சொல்லிருக்காங்க. ஓ, அவசியம் வரணும். ஏன் மீனா, ஜமுனா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லக்கி மாப்பிள்ளை நீ பாத்திருக்கியோ? மாப்பிள்ளைய பார்த்ததே இல்ல மாமா, நாங்க தான் எக்ஸ்கர்ஷன் போயிருந்தோமே, உங்களுக்கு தெரியாது? நாங்க ஊர்ல இல்லாதப்ப ஜமுனாக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. அப்ப நீங்க மாப்பிள்ளைய பார்த்ததே இல்லையா? இருங்க வரேன். இவர்தான் அந்த லக்கி மாப்பிள்ளை.
என்ன போல மீனாவும் உனக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தாளா? வா மீனா. அதே கருப்பு கண்ணாடி எல்லாம் அவனேதான். சந்தேகமே இல்ல. வேணும் உனக்கு நான் அப்பவே சொல்ல, இவனை எங்கோ பார்த்தா மாதிரி. இப்பதான் ஞாபகம் எடுத்து எங்க வீட்டுலதான் பார்த்தேன். நம்ம வீட்லயே வா? எப்ப பார்த்த? அன்னைக்கு வாத்தியாரு நம்ம அப்பாவை பாக்குறதுக்கு வரல, எஜுகேஷனை பத்தி பேசுறதுக்கு. அப்பதான். ஆனா அன்னைக்கு நான் பாக்கலையே, அங்கேதான் இருந்தேன். என்ன வேணும்? அம்மா தான் திட்டினாங்க. இதான் முதல்லயே போயிட்டியே. நீ போனதுக்கு அப்புறம் தான் இவன் வந்தான். வேணும் இந்த ஆளு ஜெம்னா கல்யாணம் நினைக்கிறது எனக்கு கொஞ்சமா பிடிக்கல. ஆமா, இவன் ரொம்ப கெட்டாளு. இவன் ஜமுனாவை கல்யாணம் கட்டிக்க கூடாது. வேணும் இவனுக்கு இந்த பண்டாட்டி இருந்தாலும் எதுக்கு எங்க அக்காவை கல்யாணம் நிக்க பாக்குறான்? முன்ன பண்டாட்டி இருந்தா இப்ப இல்லையே, அதனாலதான். அப்ப அவளை அச்சுக்குன மாதிரி ஜமுனாவையும் கொண்டுருவான்ல. எனக்கு தெரியாது, அவன் மனசுல இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நான் நினைக்கிறேன் ஜமுனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொல்லதான் போறான். ஓ, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் மீனா. இந்த ஆள் அப்படிதான் செய்ய பாக்குறான். நாம என்ன செய்யறது மீனா? கல்யாணத்தை தட்டி நிறுத்தணும். கரெக்ட், எனக்கு அதுதான் தோணுது.
வேணும்னா வேற யாரையாவது கட்டிக்கிட்டோம் கொண்டுகிட்டோம். ஜமுனாவை கட்டிக்கிட்டு கொள்றதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது மீனா. இது விஷயமா இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. அக்கா, இந்த குமார்கானே அவன் ரொம்ப கெட்டாள். ஆமா, அவனை கட்டிக்க கூடாது. நாங்க 2 பேரும் அவன் கொலை செஞ்சதை பார்த்தோம். யாரு தெரியுமா? அவன் பொண்டாட்டிய. நீ அவன் பொண்டாட்டி ஆன பிறகு உன்னை கொன்னுடுவான். ஆமா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. நாங்க 2 பேரும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிவு செஞ்சுட்டோம். போதும், நிறுத்துங்க. என்ன வளர்றீங்க? நாங்க ஒண்ணும் வரல. நீ சொல்லு. உண்மைதான் நான் சொல்றேன். அவர் கொன்னாராம், இவங்க பார்த்தாங்களாம். என்ன 2 பேரும் கனவு கண்டீங்களா? கனவிலக்கா, நிஜமாவே சொல்றான். ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி தலைமையில மட்டு மட்டுன்னு அடிச்சான். என்னடா வளர்ற? உங்க 2 பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மீனா, கேட்டியா? நமக்கு பைத்தியமா? இல்லக்கா, நீங்க எக்ஸ்கர்ஷன் போயிட்டு திரும்பி வரப்ப அந்த குமார் கொலை பண்ணதை நீங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, சரி சரி, பார்த்தா பரவாயில்ல. போங்க போங்க. என்னக்கா, உனக்கே நல்லது சொல்ல வந்தா எங்களையே கோச்சுக்கிறிய. நல்ல ஜோட சேர்ந்துங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. அக்காவும் நம்பல, அப்பா அம்மாவும் வீட்டு இல்ல. என்னடா செய்யறது? வேணும். என்ன செய்யலாம்? போதை மணி ஏதாச்சும் சொல்லேண்டா. வை 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 அவள்ளி வை 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 அவள்ளி வள் 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 வள்ளி. I love you truly, please love me fully. என் கீட்டவா வள்ளி வள் வை வை வள்ளி. I love you truly, please love me fully. என் கீட்டவா வள்ளி வள் வள் வள்ளி. I love you truly, please love me fully. Oh, sweet darling, you are looking a cooling. Oh, sweet darling, you are looking a cooling. என் பாட்டை தொட்டு பாரு, பாடும் பாட்டை கேளு, பாடும் பாட்டை பாரு. அவள்ளி 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 அவள்ளி. பாட்டு பாடி ஆசை காட்டி ஆட்டம் போடும் லூசு மச்சான். எட்டி போய் நில்லு, கையை தொட்டு பேசாதே. பாட்டு பாடி ஆசை காட்டி ஆட்டம் போடும் லூசு மச்சான். எட்டி போய் நில்லு, கையை தொட்டு பேசாதே. ஓ போந்திலாடு, ஏன் இந்த மூடு? ஓ பூந்திலாடு, ஏன் இந்த மூடு? எனக்காரும் இல்லை ஈடு, என் கீட்ட 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 வந்து ஆடு. கிட்ட வந்து ஆட்டமாடி இஷ்டம் போல பாட்டு பாட. கட்ட வேணும் கழுத்துல தாலி, கொட்ட வேணும் கொட்டு மேளம். கிட்ட வந்து ஆட்டமாடி இஷ்டம் போல பாட்டு பாட. கட்ட வேணும் கழுத்துல தாலி, கொட்ட வேணும் கொட்டு மேளம். கொட்டு மேளம் வேத்து வேண்டாமாது காத்து, புரிஞ்சு போயன் சேர்த்து போற பாதை பார்த்து. கொட்டு மேளம் வேத்து வேண்டாமாது காத்து, புரிஞ்சு போயன் சேர்த்து நான் போற
அவல்லி 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 அவல்லி. வாங்க 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 வாங்க, உங்களுக்கு ஒரு ஒன்றபுள் கிட்னி சொல்லப்போறேன். ஓடி ஓடி. அதாகப்பட்டது நாரத மாதம் நாரத தேதியில் திருநிறை செல்வன் குதிரல் வேலுக்கும் திருநிறை செல்வி வள்ளிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த செவத்துக்கு வெளியில நிக்குது பாரு, இதுதான் பொண்ணு. நான் தான் மாப்புள்ள. இந்த குறுக்க இருக்கிற இந்த செவத்தை ரெண்டா பிளந்து நான் மேல தாலி எட்ட போறேன். ஏன் உதறல்? Yes, boy, come on, speak up. சொல்லு. Yes, what do you want? வள்ளியை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உடனே கொண்டுடுவியா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு கொள்ளுவியா? இது என்ன கேள்வி வேண்டி கிடக்குது? உதறல், அவளை கத்தியால் தலை மேல அடிச்சு கொள்ளுவியா இல்ல கல்லாத்துல இருந்து கொள்ளுவியா? இதென்ன ரெண்டு பேரும் பேசுறீங்க? இல்ல ஒருவேளை நான் தான் வாய் தவறி போய் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதுக்கு பதிலா கொலை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேனோ? சொல்றது என்ன? நீ என்னைக்குதான் பேசுறத புரிஞ்சுக்கிட்டு பேசுற? மீனா, அத பத்தி இவங்கிட்ட சொல்லலாமா? இவங்கிட்ட சொல்லறத விட ஒரு கழுத கிட்ட போய் சொல்லலாம். ஆமா, ஒரேங்க கிட்ட சொன்னால அது பிரயோஜனம் உண்டு. இவன் சுத்த உலகாக்குற. வாங்க நான் போகலாம். போலாம். ஐயோ, நீ யாருன்னு அந்த குழந்தை கூட தெரியுது. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஏன் கதை தெரியாது? ஒழுங்கா கட்டமா எல்லாம் கரெக்டா நீ சொன்னதுக்கு மேலே 2 மடங்கு நான் ஏற்பாடு பண்ணிவிட்டேன். அப்படியா? ஆமா, கேட்டுக்கோ. மேலக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அப்படியா? ஆமா. வேண்டாம். திருநாவுக்கரசுக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? அப்பவே வந்து அட்வான்ஸ் வாங்கி போயிட்டான். நல்ல வேலை செஞ்சீங்க. நல்லா வாசிப்பாங்க அவங்க. பின்ன அப்புறம் என்னப்பா பந்தல்காரனுக்குலாம் என்ன ரொம்ப பிரமாதம் நடக்குது. கேட்டுக்கோ. ஊர்ல இருக்கவங்க மூக்கு மேல வரல வச்சுட்டு அப்படியே பார்க்கணும். கல்யாணம் மாதிரி எங்கேயுமே நடந்துட கூடாது. ஞாபகம் வச்சுப்பா. பேசிட்டு இருங்க. நாளைக்கு போய் சீக்கிரம் வந்துடும். என்னது? அப்பா, நாங்க பஸ்ல வரப்ப மாணிக்கம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ்ல வராங்களா இல்ல நாம கார் அனுப்பிக்கணுமா? தெரியலீங்களே, விசாரிச்சுட்டு வந்து சொல்றேன். சரி சரி. என்ன பண்ணீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து வரப்ப. பெங்களூர். நீ பெங்களூர் சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சுமா? தேங்க்யூ. ஏன்பா காய்கறி வாங்கிட்டு வர பெங்களூருக்கு ஆரம்பிச்சமே அவன் திரும்பி வந்துட்டானோ? அப்போதே வந்துட்டாங்களே. ஓஹோ, நிறைய இங்கிலீஷ் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சரி சரி சரி. ஐயோ அப்பா, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, அத புரிஞ்சுக்காம கொலைப்பா கொலை. கொலை கொலை? நீ கொலை என்ன சொன்ன? எஸ். ஏன்பா வாழைத்தலைக்கு ஆர்டர் பண்ண மறந்துட்டுமே. ஆமாங்க, நானும் மறந்துட்டேங்களே. எந்தப்பா இது? போப்பா வேலை குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. போப்பா. செல்ல பாப்பா. அண்ணன் கொலை இல்லப்பா, நிஜமாவே கொலை. என்னம்மா என்ன சொல்ற? இந்த குமார் இல்லப்பா, குமார் ஆமா. கொலைகாரன்பா. அவன் ஜம்னாவை கட்டிக்கிட்டு கொல்லதான் பாக்குறான். கல்யாணம் ஆனப்புறம் அவன் என்ன வேணும்னாலும் செய்யட்டுமே. ஜம்னாவை கொல்லறதுக்கு தான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க பாக்குறான். மீனா, எனக்கு கூட சில சமயம் உங்க அம்மா மேல ஆத்திரம் வரும்போது அவளை கொன்னுடலாமான்னு தோணும். அப்பா, நான் விளையாட்டா சொல்லலப்பா, நிஜமாவே நடந்தது சொல்றேன். அந்த குமார்ல அவ பொண்டாட்டி கொன்னுட்டான்ப்பா. என்ன சொல்ல? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? என்னங்க மாப்பிள்ளை குமார் காதல வந்து அவர் என்ன நினைப்பாரு? என்ன நீ புரியாம பேசுற? நாங்க கண்ணால பாத்தோம். இல்ல அந்த தடை செய்யற வேலை. டேய், கல்யாணம் முடிட்டு உன வீட்டு கட்டிடுறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மூச்சு விடக்கூடாது. தப்பு தெரியுதா? முடுக்காம பாரு. என்னங்க மாடியில ஜம்மா சேலையா பாத்துட்டு இருக்கா. வாங்க நம்ம போய் செலக்ட் பண்ணுவோம். சீக்கிரமா வாங்க. பாவம், உங்க அம்மா உன்னை அடிச்சாங்களே, வலிக்குதா மீனா? அடிச்சப்போ வலிச்சது, ஆனா உப்ப வலிக்கல. இன்னும் நீ நிஜத்தை தானே சொன்ன, அம்மா ஏன் அடிச்சாங்க? அதுதானே எனக்கு தெரியல. உங்க அம்மாக்கு சொல்லுவோமா? எங்க அம்மா மாதிரி உங்க அம்மாவும் அப்படி அடிக்க மாட்டாங்க. எங்க அம்மா தான் மார்க்கெட்ல இருக்காங்களே, அங்கேயே இருந்துருவாங்க. அந்த உடனே சொல்லுவோம். சரி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சொல்லுடா கண்ணா. அம்மா,
நாங்க பெங்களூர் பண்ணோம்ல, ஆமா. திரும்பி வர்றப்போ ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்துல என்னம்மா வேணு என்ன தப்பு செஞ்சா? யாரோ ஒரு பொண்ணா அவன் அடிச்சு போனதை இவங்க 2 பேரும் பார்த்தாங்களாம். என்னடா வேணு இதெல்லாம்? பாக்கியும் கேளு. என் மாப்பிள குமார் இல்ல, அவர்தான் இந்த கொலை செய்தாருன்னு ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டும் ஓடி கொட்டிட்டு வந்து 2. ஏட்டா அப்படியே சொன்னேன். சொல்லுவியா நீ? அப்படி இருக்குது. இவன் கட்டு குடிச்சாரு ஆனந்தம் இல்லாம என் பொண்ணு அடியோட செலுத்தான். இல்லம்மா, நாங்க 2 பேரும் தான் பார்த்தோம். மன்னிப்பு கேளு. விஷயம் தெரியுமா? அது விடு. இருக்கடா, சத்தம் போட வேண்டாம். நம்ம 5000 லிட்டருக்கு ஆர்டர் கொடுத்தோம்ல, அத போய் சக்கரை இருந்து சொல்லி சீக்கிரமா வாங்கிட்டு வா. பத்தாது, இன்னொரு 5000 வேணும்னு சொல்லிடு. மறக்காம சீக்கிரமா ஓடு, சீக்கிரமா போ. அழுகுறா, ஏன்டா கத்துற? நிறுத்தடா. சத்தம் போட. நிறுத்த, அழுகுறா. நான் பாரு, உங்க 2 பேருக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். ஏதாவது இன்னும் உளறி கொட்டிக்கிட்டு இருந்தீங்க, தூள்ல கட்டி போட்டு வெளவெளன்னு வெளுக்க போறேன். நீ 2 இடுப்புல போஸ் கொடுத்துட்டு நிக்கிற. வாடி வீட்டு தூங்குறதுக்கு நேரம் ஆகுது. அழுகி நிறுத்தடா. நீ வாடி, நிக்கிறா பாரு, மாடு மாதிரி. என்ன செய்யறேன் பாரு. இந்த குடிசைய பிச்சு இந்த வேலை பயிரங்கிறது காட்டுறாங்க. நீ ஓடி போற ரூண்டு மொட்டு முளைங்க குறைய பத்தியா பேசிட்டு குறைய கல்யாணம் நடக்கட்டும். அதுவும் என் மாப்பிளைய வரப்போறவரை பத்தி என்ன பேச்சு பேசுறீங்க? வா வா பேசுங்க. அக்காவும் நம்பல, அப்பாவும் நம்பல, அம்மாவும் நம்பல, எங்க அம்மா கூட தான் நம்பல. இப்ப என்ன செய்யலாம் வேணும்? என்ன செய்யறது? நீதான் சொல்ல. எனக்கு தான் ஒண்ணுமே புரியலையே. நீயாவது சொல்லு. கொஞ்சம் இரு, யோசனை பண்ணி சொல்றேன். ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். வா போகலாம். எங்க வேணும்? வாயேன் சொல்றேன். யார் நீங்க? கண்ணன் மாமா இருக்காரா? மாமாவா? இது போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமில்ல? எல்லாம் தெரியும். கண்பாட்டு மாமா தான் பார்க்க வந்தோம். சரி சரி போங்க. அடடே, என்ன மீரா கண்ணு, வேணுவை கூட்டிட்டு எங்க வந்த? இப்படி உட்கார சொல்றேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல மாமா. உங்களை பார்க்க தான் வந்தோம் மாமா. ஒரு கொலைய பார்த்தோம், அதை ரிப்போர்ட் செய்ய தான் வந்தோம். கொலைக்கேசா? ரொம்ப சீரியஸான விஷயமா தான் வந்திருக்கீங்க. சரி, எல்லாம் சொல்லுங்க. யாரு கொலை செஞ்சாங்க? எப்போ கொலை செஞ்சாங்க? எல்லாம் மனமலாம் சொல்லுங்க. எல்லாம் நோட் பண்ணி. சார், லாண்ட்ரி முனுசாமி உங்களை பார்க்கணுமா? சரிதான். வெளுத்த துணியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டானா என்ன? அது இல்லைங்க, வேற ஏதோ விஷயமா? அதை விட முக்கியமான விஷயத்தை நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுப்பா. கொலை கேஸ் தெரியுமா? கொலை கேஸ். அவனை இருக்கு சொல்லு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க பெங்களூருக்கு எக்ஸ்கர்ஷன் பண்ணோம்ல, நேத்து திரும்பி வந்தோம். வர்ற வழியில பஸ் பஞ்சர் ஆயிடுச்சு. எங்களுக்கும் ரொம்ப தாகமா இருந்தது. ஆமா, பக்கத்துல இருந்து இறக்கி போனோம். ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் தான் அங்க போனீங்களா? ஆமா, அங்க குமார் இல்ல குமார். எந்த குமாரு? இப்போ இந்த ஜமுனாக்காக கல்யாணம் கட்டி பாக்குறானே. ஓஹோ, அந்த குமாரா? சரி, அவனுக்கு அவன் வந்து ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி தலைமையில ஓங்கி அடிச்சு கொண்டுட்டான் மாமா. பொண்டாட்டிய அடிச்சு கொன்னுட்டானா? பல பல பல. கொஞ்சம் இருங்க, இது எழுதிக்க. பொண்டாட்டிய அடிச்சு கொன்னுட்டான். ஆமா, அவதான் அவன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீராயம் பொண்டாட்டி, நீராயம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டே தானே அடிச்சான். அடி சக்கே நானா? சொல்லிக்கிட்டே அடிச்சானா? மாமா, அதை மறக்காம எழுதிக்கோங்க. நாங்க சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மாமா. நீங்களாவது நம்புங்க மாமா. அந்த கொலைகாரன் குமார் ஜமுனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளை கட்டாயம் கொன்னுடுவான். ஆமா, உடனே அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவன் கையில விலங்க மாட்டி ஜெயிலுக்குள்ள தள்ளணும். நான் எல்லாம் கவனிச்சுக்கிறேம்மா. நீங்க சந்தோஷமா போங்க. தேங்க்ஸ் மாமா. டோன்ட் மென்ஷன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டோன்ட் மென்ஷன். ஏயா முன்சாமி, வாயா உள்ள. எங்க வந்த? ஒரு கம்ப்ளைண்ட் சார். இந்த கொலை கேஸ் மாதிரி தானே உன் கம்ப்ளைண்ட்டும்? இத காட்டு ரொம்ப சீரியஸ் சார், ரொம்ப சீரியஸ். மூட்டை மூட்டையா துணியை போடுறாங்களே தவிர நோட்டை கண்ணுல காட்ட மாட்டேன்றாங்களே. அந்த பொம்பளை நம்ம கடையில தான் துணி போடுறது வாடிக்கை. எந்த பொம்பளை? அதாங்க அந்த குமாரன் கம்பெனி முதலாளி குமார் இல்ல, அவர் சம்சாரம். என்னது? குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குதா? என்னையா சொல்ற? கல்யாணமா? நீங்க ஒண்ணு. அப்படியா? அங்க எங்க வெள்ளாவி போகிற மாதிரி அப்படி இப்படி விஷயம் ரொம்ப ரகசியமா போஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆமா,
அந்த பொம்பளைக்கு இப்ப என்னையா வந்தது? என்னவா அந்த குமாரையா புதுசா கல்யாணம் கட்டிக்க போறாரே, அந்த கல்யாண பத்திரிக்கை பார்த்ததும் கிழிச்சு எறிஞ்சது பாருங்க. அது மாதிரி நான் துணியை கூட கிழிச்சது இல்லைங்க. ஏயா இத சொல்லத்தான் இங்க வந்தியா? இல்லைங்க, பணம் பாக்கி வசூல் பண்ண போயிருந்தேன். வீடு பூட்டி கிடந்தது. அந்த பொம்பளை பத்தி விசாரிச்சேன். ஊரை விட்டு போயிட்டுதாக சொல்றாங்க. அப்புறம் விழுப்புரம் தான். முன்சாமி வாயன் கூட வரேன். வீடு திறந்திருக்குதே. ஒருவேளை சுமதியம்மா வந்தாலும் வந்திருக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முன்சாமி யார் படுத்திருக்குது? மாலி சாரு. சார் வாங்க. சார் சார் இது நம்ம கடை தலைவர். பார்த்தா தெரியல, பல 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 இருக்குது பாருங்க. சார் சார் இவர்தான் மாலி சார், குமாரன் கம்பெனில ஒரு பாகிஸ்டர். எது சப் இன்ஸ்பெக்டரை கூட்டு விட்டேன். வாங்க சார், வாங்க உட்காரு. பரவாயில்ல. இது சுமதி வீடு தானே? இது சுமதி இருந்த வீடு, ஆனா அவங்க வீடு இல்ல. அப்படின்னா இங்க நீங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை நாங்க தான் சார் ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். இன்னும் 4 நாள்ல இதை காலி பண்ணணும். ஒழிஞ்ச வேலை தான் நான் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு போவேன், அவ்வளவுதான். ஆஹா. இப்ப சுமதி வீட்டுல இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு? கோயம்புத்தூருக்கு சார். குமார் தான் பிளேன்ல அனுப்பிச்சு வச்சாரு. எந்த பிளான்ல? கோயம்புத்தூர் பிளேன்ல. எப்ப போனாங்க? நேத்து காலையில போனாங்க. ஆஹா. ஆமா, இந்த சுமதிக்கும் குமாருக்கும் என்ன உறவு? ஏதோ நெருங்கின உறவுங்கிறது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். சுமதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்வியை நீங்க அவங்களதான் கேட்கணும். இந்த சுமதிக்கு வேற யாராவது கார்டு இருக்காங்களா? கேர் ஆஃப் குமார்ங்கிறது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். சார் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை சார். அதாவது ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன கேள்வி கேட்கணும், நான் தான் தான்னு பதில் சொல்லணும். சார் நீங்க கொஞ்சம் கூட சங்கோச்சப்படக்கூடாது. கமான், இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்க சார். சாமி, ஐயோ பாரு நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு கேளுங்க சார். கேளுங்க சார். அப்படின்னா கல்யாண பொண்ணு கலங்காதே
பொண்ணு கலங்காதே கண்ணு கல்யாணம் நின்னாதே டும் 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 கல்யாண பொண்ணு கலங்காதே கண்ணு கல்யாணம் நின்னாதே டும் 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 அவன் சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சுமதியை பத்தி ஏதோ சொல்லியிருக்கான். என்னது இல்ல போனா சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனுக்கு சுமதி வீட்டுல என்னையா வேலை? மாலு என்ன சொன்ன? சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனா? யாரு? நம்ம ஓல்டு மேன் சதானந்தம் பிள்ளையா? அவனே தான். சுமதி வீட்டுக்கு அவன் எதுக்கா வரணும்? யாருக்கு தெரியும்? அவன் இருந்தான். அவன் என்ன பார்த்தான், நான் அவரை பார்த்தேன். கேள்வி கேட்டான், பதில் சொன்னேன். அவன் என்ன கேட்டா, நீ என்ன பதில் சொன்ன? சுமதி எங்கன்னு கேட்டான். கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். எப்ப போனாங்கன்னு கேட்டான். நேற்று காலையில தான் போனாங்கன்னு சொன்னேன். எதுல போனாங்கன்னு கேட்டான். ஏன் பிளேன்ல தான் போனாங்கன்னு சொன்னேன். யார் கொண்டு விட்டாங்கன்னு கேட்டான். ஏன் நம்ம குமார் தான் கொண்டு விட்டான்னு மூஞ்சில அடிச்சாப்ல பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப புத்திசாலித்தான் போனி. ஏண்டா டே, அவன் ஏதோ கேட்டானா நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்றதா? ஏன் நாம எதுக்கு பயப்படணுங்க? நாம என்ன கொள்ளை அடிச்சோமா இல்ல யாரையாவது கொலை பண்ணுமா? வெளுத்து வாங்கிட்டேன். சரி போ. என்ன ஓல்டு மேன், மரியாதை ஒண்ணு தேவையில்லையா? உட்காந்து நான் சொல்ல போறத நல்லா கவனி. உன் புள்ள கண்ணு பொய் கதையெல்லாம் ஜோடிச்சு ஐயா கிட்ட வாலாட்ட பாக்குறாரியா? என்ன சார் சொல்றீங்க? என் பையன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டானே. ஐயா செய்ய மாட்டாரா? அவன் செய்யறது எனக்கு இல்ல தெரியும். ஒரு பொண்ணை பத்தியும் என்ன பத்தியும் இல்லாத வதந்தி எல்லாம் கிளப்பி என் கல்யாணத்தையே தடுத்து நிறுத்த பாக்குறாயா? நான் உன்னை எச்சரிக்கை செஞ்சாச்சு, நீ போய் அவனுக்கு எச்சரிக்கை செய்யி. அவன் என் பாதையில குறுக்கிட்டா உன் குடும்பத்துக்கே ஆபத்து. மிஸ்டர் ராஜன், நீங்க நியாயம் தவறாத ஒரு ஆபீசருங்கிறதுனாலதான் நான் நேர்லயே இங்க வந்தேன் சார். அதர்வைஸ் ஐ வுட் ஹேவ் கம். இனிமேலேயும் மிஸ்டர் கண்ணன் இந்த மாதிரி ஏதாவது வம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா நான் மான நஷ்டத்துக்கு வழக்கு போடும்படி ஆயிடும். ஐ ஆம் டெல்லிங் யூ நோ இட் செல்ஃப். நீங்க மிஸ்டர் கண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லி வைங்க. ஐ எம் சாரி ஐ டிஸ்டர்ப்ட் யூ. கண்ணன், உன் போக்கு எனக்கு சரியா படல. உன் காலையை குமார் கல்யாணம் செய்து கொள்ள போறாருங்கிறதுக்காக அவர் மேல அபாண்டமான பழியை வச்சுக்க போடுறது. சார், குமார் ஜமுனாவை கல்யாணம் செய்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை சார். அப்படின்னா ஏன் அவர் மேல வளைஞ்சிக்கிற போட்டுருக்க? அதையும் நான் செய்யல சார். இந்த குழந்தை மீனாவும் வேணுவும் குமார் ஒரு பெண்ணை கொலை செய்ததை பார்த்ததாக என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை முதல்ல நான் நம்பவே இல்லை. உடனே லாண்டரி முன்சாமி வந்து குமார் கிட்ட இருந்த பெண்ணு ஓடி போயிட்டதாக சொன்னான். குமாரோட கூட்டாளி மாலியை கேட்டதுக்கு அந்த பெண்ணை குமாரே பிளேன்ல ஏற்றி அனுப்பிச்சதாக அவன் வந்து சொல்றான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சார் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் உனக்கு உலக அனுபவம் பத்தாது கண்ணன். ஐயா குழந்தைங்க எவ்வளவு பேசினா அதை பெருசா எடுக்கிறதா? இந்த லாண்டரி முன்சாமி இருக்க பெரிய மனுஷனா? அந்த குமாரோட கூட்டாளி மாலி ஏதோ சொன்னா அவங்களுக்கு ஏதாவது தவறா இருந்திருக்கலாம். இல்ல சார், அந்த பெண்ணு பிளேன்ல போயிட்டதாக மாலி சொன்னதை வச்சுக்கிட்டு நான் போய் விசாரிச்சு பார்த்தேன். குறிப்பிட்ட பிளேன்ல அந்த பெண்ணு போகவே இல்லை. 4 பாதிரிங்க, 16 ஸ்டூடெண்ட்ஸ், 2 பெரியவங்க, இவங்க மட்டும்தான் போயிருக்காங்க. இதனால எல்லாம் தான் சார் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எதை பத்தியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது கண்ணன். நாளை காலையிலேயோ கல்யாணம், அது நம்மால தரப்பட்டதுன்னா குமார் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க விட மாட்டார். அதனால நமக்கு பெரிய பிளாக் மார்க் ஏற்படும். அதனால நான் சொல்றேன், இந்த மேட்டரை இதோட விட்டு விடுறதா ரொம்ப நல்லது. குமார புடிச்சிட்டீங்களா மாமா? ஜெயில வச்சிட்டீங்களா? இனிமே நீங்க இங்க வரவே கூடாதுமா. நீங்க சொன்ன விஷயத்துல நான் எதுவுமே செய்யறதுக்கு இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போய் சமத்தாருங்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஐயோ, அப்ப கல்யாணம் நடந்துருமே. நடந்தா நடக்கட்டும்மா. சரி சரி, நீங்க போங்க, நேரம் போங்க. வேணு, அண்ணா மாமா கூட கையை வச்சுட்டாரே. எல்லாருமே நம்ம சின்ன குழந்தைங்கன்னு
நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. ஆனாலும் நாம தானே நான் கண்ணால அந்த கொலையை பார்த்தது பெரியவங்கள பார்த்தாங்க இல்ல. ஆனா இருக்கிற பெரியவங்கிட்டலாம் சொல்லி பார்த்தாச்சு. அது அவங்களுக்கு தெரிஞ்சா தானே. வேணும் கல்யாணம் ஆயிடுமே, அக்காவை கொன்னுடுவானே, என்ன செய்யுது வேணும்? அதுதானே எனக்கும் புரியல மீனா. ஐயோ வேணும், ஜமுனாக்கா செத்து போயிட்டா அப்புறம் பார்க்கவே முடியாது வேணும். அப்படிலாம் நடக்காது மீனா. அது மீனா என்ன நடக்காது? அவன் அந்த பொண்ணு அடிச்சு கொண்டது நீயும் தானே பார்த்த? ஆமா பார்த்தேன். அதுக்காக நாம என்ன செய்யறது? நம்மால முடிஞ்சது செஞ்சுட்டோம். சும்மா இருக்கா? கண்ணுதானே சாந்து போவேனா? இல்ல வேணும், அது விடக்கூடாது. ஆமா விடக்கூடாது. என்ன செய்யறது? இது ஏதாச்சும் செஞ்சாகணுமே. என்ன செய்யறது? வேணும் இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நேரா போவோம். சரி போவோம். எங்க போவோம்? அந்த குமார் இருக்கானே அவன்கிட்டயே போவோம். அது கரெக்ட். அவன்கிட்ட போய் குமார் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவோம். கெஞ்சு கூட கேட்டுப்போம். அப்ப அவனுக்கு எந்த மேல இறக்கம் வரும். பாவம் சின்ன குழந்தைன்னு பட்டு கல்யாணத்தையும் விரிச்சிடுவான். கெஞ்சு கேட்டா காரியம் நடக்காது மீனா. அதட்டு மிரட்டு கேட்போம். அவன் அப்படியே பயத்தில் நெடுநடுங்க போய் சரின்னு பாரு. என்ன போலாம்? குமார் எங்கடா பாக்கலாம்? கல்யாண பத்திரிக்கையில தான் அவன் ஆபீஸ் அட்ரஸ் போட்டிருக்க. அங்க போய் விசாரிச்சா அவன் எங்க இருக்கான்னு தெரியும். பாக்கலாம். ஏமா மீனாவே வேணும் ராத்திரில இருந்து காணலீங்களே? ரெண்டும் எங்கேயாவது போயிருக்குங்க. அதுங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்கிறதே பிடிக்கலையே. என்னமோ ஓடி பார்த்ததுங்க, ஒன்னும் பலிக்கல. அதுக்காக தான் இந்த பிளான் போட்டுருக்குதுங்க. அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இதுகளை போய் தேடுவோங்கிற நினைப்பு. ஏன் பருவதம் ராத்திரி ஊர்வலத்துல ஒரே கூட்டமா இருந்தது. ஒருவேளை அதுல காணாம போயிருக்குங்களோ? நீங்க ஒண்ணு, இந்த வேணு இருக்கிறானே வேணுப்பாயா, அவன் தான் இந்த ஊரையே வித்துருவானே. இதுக்கு 4 இடத்துல தேடி பார்க்கறது நல்லது இல்லைங்களா? ஸ்நேகித பசங்களோட ஜமா சேர்ந்துக்கிட்டு யார் வீட்லயாவது போய் படுத்து தூங்கி இருக்குங்க. எல்லாம் தானே சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. பர்வதம், ஜமுனா ரெடி ஆயிட்டாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலையை கவனிங்க போங்க. சரி. மறந்துடாதீங்க. எல்லாம் உன் பையனால வந்த வேலை. நேற்று ராத்திரில இருந்தே காணலீங்க. குழந்தைக்கு வேற எங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாவது நடந்திருக்கும், எனக்கு பயமா இருக்கு. சார் மன்னிக்கணும் சார், உங்க உத்தரவு இல்லாம மறுபடியும் ஒரே ஒரு இடத்துல போய் விசாரிச்சேன். குமாருக்கு விரோதமா இல்ல சார். இந்த குழந்தைங்க சொன்னதுல துளியாவது உண்மை இருக்குமான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஸ்கூல் வாத்தியாரை பார்த்து கேட்டேன் சார். இந்த பஸ் பஞ்சர் ஆனது, குழந்தைங்க ஏறிக்கிட்ட போனது, என்கிட்ட சொன்னது போல அவர்கிட்டயும் கொலையை பத்தி அப்பவே சொன்னது. ஆனா அவர் அதை நம்பாம இருந்தது. எல்லாம் உண்மைன்னு அவரே என்கிட்ட சொன்னார் சார். அப்படியா? ஒரு கால் குழந்தைங்க சொன்னது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் போல இருக்கே. ஆமா சார், இப்ப குழந்தைகளே காணலன்னு பொன்னம்மா சொல்றதுல இருந்து சந்தேகம் ரொம்ப ஊர்ஜிதமாகுது சார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இனிமே நாம அலட்சியமா இருக்கக்கூடாது. சார், ஒரு ஐடியா தோணுது. நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். என்ன அப்படி நினைச்சுட்டே வராது இருக்கேனா? வணக்கம் அஜாத் சார். வணக்கம் வணக்கம். மூஞ்சில ஒரு தனி நம்ம சார் அடிச்சா சார் லக்கி. என்ன சார் ஆபீஸ்ல பியூன் கல்யாணம் என்ன சார் பியூன் பையன் இடத்தை காலி பண்ண முதல்ல காலி பண்ண எழுந்திருக்க முடியாது.
ரொம்ப நல்லா இருக்குமா? நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையாச்ச சோறு வேணுமா? அப்படி சொல்லுங்க. பர்வதம்மா, நான் தாலி கட்டிடுறேன். ஐயோ, நான் சொல்றது நம்புங்க. மீனா செத்து போயிட்டா. மீனா செத்து போயிட்டா. நான் குழந்தைத்தனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. மீனா தலையில வந்து சார பாத்துட்டு தான் நான் ஓடி வந்தேன். பர்வதம், இனிமே நாம சும்மா இருக்க முடியாது. எனக்கு என்னமோ செய்யுது. ஆமா, எனக்கு கூட தலையில சுத்துற மாதிரி இருக்குது. வாங்க போலாம். இருங்க. இதோ இப்பவே ஜெகனுக்கு நான் தாலி கட்டிடுறேன். அப்புறம் நாங்க உங்க கூட தம்பதியா வந்துடுறோம். தாலி கட்டுறதுக்கு போன அவசரம் இல்லை. எல்லாம் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். மதி, இதுல ஏதோ விஷயம் இருக்க போல இருக்கு. ஆமா, ராத்திரில இருந்து குழந்தைங்களை காணலன்னு தெரியுது. நேத்து நம்ம ஆபீஸ் வந்திருந்தாங்கல்ல, ஆமா, அப்போதுல இருந்து காணாம போயிருந்தாலும் இருக்கு. அவங்களோட தாலியை கட்டேன் எப்படி துடிச்சிருந்தான் மச்சான். கரெக்ட். இப்ப மட்டும் கல்லு புள்ளியார் போல உட்கார்ந்துருக்கானே, ஏன்னு கேட்கிறேன். ஐயா, மரியாதைக்காக கூட போயிருக்க வேண்டாம். சக்கரவர்த்தி, இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணலாம். பிரதர், மண்டபத்தை விட்டு கீழே இறங்க பிரதர். காம்போ ஒண்ணு நினைக்க இருக்காத பிரதர், விஷயத்த பேசு. குமார், நாம மனுஷங்க தானையா, நாம போய் உடனே பார்க்க வேண்டாம். எதுக்கு? நியாயம். குழந்தை உயிரை விட உன் கல்யாணம் பாப்பா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அட பாப்பா, நம்ம போய் பார்க்கலாம். அதான் மரியாதை. போயிருக்காங்க. அதே இடமா எந்த இடத்தை பத்தி நான் சொல்றேன். ஒண்ணு இல்ல, சீக்கிரம்
போடலையே. நான் தான் சொன்னேன்னு அங்க கிடைக்க மாட்டா. இந்த சைடு வந்து திருடுங்க. அங்க என்ன தேடுற? நீனா பாடி அங்கே கிடைக்காதுடா, அங்க இருக்காதுடா. இந்த பக்கம் எல்லாரும் வந்து தேடுங்க. இந்த சைடு வாங்க. சக்கரவர்த்தி இந்த பக்கம் வந்து கொள்ளையங்க. என்னடா சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்றேன். உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல வரமாட்டேன்னு இப்ப நீ தந்தை மதி பேசுறியா? நீக்கு என்ன பார்த்தோம்? நீ ஒண்ணு தேடி தானே, சும்மா அங்கே தேடி இங்க தானே கட்டிட்டு இருக்கிய. ஏன்பா உன் போக்கு அலாதியா இருக்கிற? சுமத்தியா? அதாரவா? சுமதி 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 உனக்கு இந்த கேள்வி எப்படிமா வந்தது? சுமதி சுமதி குமார் நீ அக்கிரமா என்னமோ இருக்குது. கயிறு கல்யாணத்துக்கு போட்டு சீக்கிரம் 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 குமார், சுமதியை கொலை செய்கிற அளவுக்கு நீ துணிச்சிச்சேடா. ஏண்டா குமார், சுமதிய கோயம்புத்தூருக்கு பிளேன்ல அனுப்பிச்சேன்னு சொன்னியடா. இவளை பிளேன்ல அனுப்பிச்சு அட பாவி எங்கேயோ அனுப்பிச்சிட்ட. உங்களோட பங்காளியா இருந்தவரும் தொழிலோட நாங்க ஏதாவது குடும்பம் பண்ணிருப்போமே தவிர இந்த மாதிரி கோல குறைக்கு நாங்க துணியவும் மாட்டோம், அவனுக்கு உடனே இருக்கவும் மாட்டோம். நெஞ்சில இருக்கு இல்லாம சுமதியை கொண்டு போச்சேடா பாவி பாவி. அட கொலைகாரா, என்ன கொலைகாரன் தானே சொல்றீங்க? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் கொலைகாரன் தான். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். சுமதியை கொன்னது நான் தான். அவளை ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், இந்த காரணத்தை பத்தி கொஞ்சமாவது சிந்திச்சீங்களா? நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களை போல புழைக்க தெரியாத முட்டாளிங்க எனக்கு கூட்டாளிகளா இருக்கீங்கன்னு உங்களுக்காகத்தான் இந்த கொலையை நான் செஞ்சேன். எங்க பேர் இடிச்சா ஜமுனாவை நான் கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னு குறுக்க நின்னு வழிமறிச்சா சுமதி. அவ உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் மட்டுமில்ல, இந்த வியாபார ஒப்பந்தமும் நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் திருவோட்ட கையில ஏந்திக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கொலையை நான் செஞ்சேன். தெரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் குமார். இத்தனை பேருக்கு முன்னால உங்க வாயால நீங்களே கொலை குற்றத்தை ஒப்புக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. விஷயத்தை விசாரிக்க தேவையில்லாம ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிட்டு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்க வராம இருந்திருந்தா கூட நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் குத்தத்தை ஒத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அவசியம் இல்லாம செஞ்சிட்டீங்க. தேங்க்ஸ். சுமத்தி இருந்த வீட்டுல வேணுவையும் மீனாவையும் அடைச்சி வச்சு இந்த குண்டனை காவல் பார்த்துக்க சொல்லியிருந்தான் குமார். நாம அப்பவே சொன்ன சார், குமார் ஐயா சொன்னாரு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், அது வரைக்கும் இந்த ரெண்டு பசங்களையும் தப்பிச்சு ஓடாம ஜாகிரதையா பாத்துக்கோ, இல்லன்னா நான் போட்ட பிளான் எல்லாம் அந்த ரெண்டு பசங்க கெடுத்து போடுவாங்க அப்படின்னு குமார் ஐயா காசையும் கொடுத்தாரு, உத்தரவையும் போட்டாரு. அங்க இருந்து எப்படியோ வேணு மட்டும் இவனை ஏமாத்தி தப்பிச்சு ஓடிட்டான். நல்ல வேலை நாங்க அங்க போய் பார்த்தோம், மீனாவையும் காப்பாத்து. மாமா கிட்டையும் இண்டஸ்டர் மாமா கிட்டையும் நீங்களா இங்க இருப்பீங்கன்னு நான் தான் சொன்னேன். என் கண்ணு எனக்கு எப்படா தெரியும் நாங்களாம் இங்க இருக்கோம்னு? எனக்கா தெரியாது, இங்க இருந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நானும் வேணும் உங்ககிட்ட சொன்னதை நீங்க நம்பவே இல்லையே. இல்ல வேணும்? ஆமா, இவங்க கிட்ட சொல்லி சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் அழுத்தா போயிடுச்சே. நான் செத்து போயிட்டேன்னு சொன்னாதான் நீங்களும் கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க வருவீங்கன்னு நானும் வேணும் பேசிக்கிட்டேன். இப்ப பாரு நிஜமா செத்து போனாங்கன்னு தெரிஞ்சுதா? இப்ப பாரு எங்களை நம்புறீங்களா? என் கண்ணு ராஜாத்தி.
எல்லாரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் ரொம்ப பாராட்டுறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ணன், எஸ் சார். அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தா போதும். ஆல்ரைட் சார். வேணு கண்ணு, உன் அனாவசியமா கோச்சிட்டா கண்ணு. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இதெல்லாம் காப்பாத்தணும் நீ. அம்மா அத நல்லா சொல்லு. என் தவறதான் நான் உணர்ந்துட்டேனே. கண்ணா, எங்க மீனா உயிரை காப்பாத்தி கொடுத்தது நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. என்னங்க இது, என் கடமையை தானே செய்தேன். கடமையா இருந்தாலும் நீங்க செய்த உதவிக்கு நாங்க என்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அம்மா அத சும்மா வாயால பாராட்டினா போதாது, என்ன செய்யணுமோ அத செய்யணும். எதை செய்யணும் சொல்லு, தாராளமா செய்யறேன். அப்ப வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். கல்யாணம்